ஒரே மக்கி பிளாஸ்டிக்கு, அப்புறம் மற்ற கழிவுகள் ரொம்ப நம்ம பார்க்கவே முடியாது. இந்த தண்ணியே தெரியாமல் இருந்தது சார். அது இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம கண்கூட பார்க்குறோம். எல்லாம் நம்மளை சுற்றி நிறைய மரங்கள் வச்சு கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக பூக்களோட, அதாவது குழந்தைகள் விளையாடக்கூடிய இடமாவும் இருக்குது. தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பொழுதுபோக்குக்கென பெரிய அளவில் எதுவும் இல்லாத நிலையில் அந்த குறையை போக்கும் வகையில் சிறுவர்களுக்கென தனி விளையாட்டு திடல், கிரிக்கெட், கபடிக்கு என மைதானம் உள்ளிட்ட அம்சங்களுடன் சிட்லப்பாக்கம் ஏரி புனரமைக்கப்பட்டுள்ளது. இதனால் குடும்பத்துடன் இங்கே வர அப்பகுதி மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். சம்மருக்கு ஒரு காத்தோட்டமான ஏரியா அப்படின்னா இந்த ஏரியாவில் இதுதான். இப்போ இந்த தாம்பரம் மக்கள் எல்லாருக்குமே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான இடமா அந்த ஏரியை நல்லா பராமரிச்சிருக்காங்க. அதை மெயின்டைனும் பண்ணுறாங்க. மக்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அங்கங்கே தூசி போடாமல் அந்த செடிகள் எல்லாம் மிதிக்காமல் மக்களும் சப்போர்ட் பண்ணணும். சூப்பராக இருக்குது. அப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய பொழுதுபோக்கான இதுவெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குங்க. இங்கே எந்த ஒரு பயமும் இல்லை. சூப்பராக இருக்குது ஏரி. சென்னைக்கு ஒரு மெரினாவை போல் தாம்பரத்திற்கு ஒரு சிட்லப்பாக்கம் ஏரி என்று சொல்லும் அளவுக்கு புனரமைக்கப்பட்டுள்ள இந்த ஏரியை அதன் ரம்யம் கெடாத வகையில் பாதுகாக்க வேண்டியது அங்கு வரும் பொதுமக்களின் கைகளில்தான் உள்ளது. சாக்கடை ஏரி என்று அழைக்கப்பட்ட சிட்லப்பாக்கம் ஏரியானது தற்போது மறுசீரமைக்கப்பட்டு சுற்றுப்புற சூழலை பாதிக்காத வகையில் மக்கள் பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதுபோல சென்னையில் உள்ள பல்வேறு ஏரிகளையும் சுற்றுப்புற சூழலை பாதிக்காத வகையில் சீரமைக்கப்பட வேண்டும் என மக்கள் தெரிவிக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் ராஜ்மோகனுடன் செய்தியாளர் கீதா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.